Press the bell button now. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங்காக உங்கள் அனைவரையுமே இனிதே வரவேற்கிறேன். எனது பெயர் மனோஜ், ட்ரைனர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த லாக்டவுன் பீரியட்ல தன்னுடைய விநியோகஸ்தர்கள் அனைவருக்குமே ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் கொடுப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்துள்ள த கிரேட் ஏசியாவிலேயே இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் நிறுவனமான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என சொல்லும் நமது நிறுவனத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் தருவதற்கு என்ன காரணம், இதுக்காக எப்படி ஒரு ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோமானால், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், ஏசியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம். நிறைய பொருட்கள், அன்றாட நமக்கு தேவையான நிறைய பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள், ஒவ்வொரு பொருட்கள் என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, எந்த அளவு கொடுக்கணும், எந்த நேரத்துல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெரியும் போதுதான் அந்த ப்ராடக்ட் சரியான நபரிடம் போய் சேரும். அதுபோல சரியான நபரிடம் சரியான ப்ராடக்ட் போய் சேரும் போதுதான் நமக்கு சரியான ரிசல்ட் ஆனது கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் பயன்படுத்துகிற நபருக்கு முதல்ல வேணும். அதை விட முக்கியம், அது யாரு அந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் செய்கிறாரோ, அதாவது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர் யாரோ அவருக்கு முதல்ல அந்த ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் அவசியம். அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஒளிமயமான, இந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்றி அத்தனை பேருக்கும் பிசினஸை பத்தி மற்றும் ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் தருவதற்கு முன் வந்துள்ள மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை கூறுவோம். இன்னைக்கு இந்த 12வது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனது நமக்கு தரக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல எந்த ஒரு நிறுவனமும் செய்திடாத ஒரு சாதனை, தன்னுடைய விநியோகஸ்தர்களை வாழ்க்கையில வளர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியில மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் இறங்கியுள்ளது. அதுக்காக இன்னைக்கு அத்துணை நபர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதற்காக தூக்கி வைக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனது தினமும் இரவு நேரத்துல இப்படி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நமக்காக அளிக்கிறது ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி ஆகும். ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி என்ன சொல்லுது, முதல்ல எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதை கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து லாபத்தை எடுங்க. பாருங்க, அதுதானே உண்மை. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முதல்ல அந்த தொழிலை பத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தி அந்த தொழில இருந்து லாபத்தை எடுக்க முடியும். அதே போலதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை பத்தி, இந்த பிசினஸை பத்தி, இந்த பிசினஸ் பிளானை பத்தி, இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி, இந்த ப்ராடக்டை பத்தி எல்லாமே நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்காகவே துவங்கப்பட்ட அகாடமி ஆகும் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்ததா, மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அன்றாட நமக்கு தேவையான நிறைய பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அது முக்கியமா 6 விதமான பிராண்டு நேம்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 3 லட்சம் கோடிக்கு மேல டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம என்டர் ஆயிருக்கோம். அந்த மாதிரி 6 முக்கியமான பிராண்டுல முதல் பிராண்ட் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், 2வது பிராண்ட் ஆன் அண்ட் ஆன், 3வது பிராண்ட் ஆஹார், 4வது பிராண்ட் நியூ ஸ்டார், 5வது எம்ஐ ஹோம், 6வது இந்தியா அக்ரோன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 விதமான முக்கியமான பிராண்டுல மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிராண்ட்லயும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாட்கள்லயே நம்ம பார்ப்போம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் எதுக்கு, இப்படி எல்லாம் ப்ராடக்ட் நான் பயன்படுத்தணுமா,
அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது முக்கியமா நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாருங்க, நம்முடைய மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி அல்லது நம்முடைய முப்பாட்டர்கள் பாத்தீங்களானால் எத்தனை வருடம் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க? கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவங்க 100 வருஷம் 120 வருஷம் எல்லாம் நம்முடைய முப்பாட்டர்கள் வாழ்ந்து இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. அது குறைஞ்சு குறைஞ்சு என்னாச்சு? நம்முடைய தாத்தா காலத்துல அந்த 120 100 அப்படிங்கிறது குறைஞ்சு 80 90 அந்த அளவுக்கு வந்தது வாழும் காலமானது. அடுத்தது நம்முடைய அப்பா காலகட்டங்கள்ல, நம்முடைய அம்மா காலகட்டங்கள்ல அந்த உயிர் வாழும் காலம் அப்படிங்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப எந்த நிலைமையில இருக்கு? 70 அல்லது 80 நிலைமையில இருக்கு இல்லையா? நிச்சயமா பாருங்கள், இந்த ஒரு தலைமுறை இருக்கும்போது இன்னைக்கு இந்தியாவுல ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமானது 60 அல்லது 70 தான். இன்னும் சில தலைமுறைகள் தாண்டும் போது அது நிச்சயமா குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இல்லையா? என்ன காரணம் இதற்கு? இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழும் காலமானது, ஆயுள் காலமானது ரொம்ப குறைவு அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரியும். அந்த குறைவதற்கு என்ன காரணம்? பாருங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது? எதனால இப்படி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமானது குறையுது அப்படின்னு பாத்தீங்களானால், வாழ்க்கை முறையில வந்த மாற்றங்கள் தான் இந்த அளவுக்கு ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. என்னது வாழ்க்கை முறையில வந்த மாற்றம்னா என்ன? அந்த காலத்துல இப்படி வாழ்ந்து வந்தாங்க, அப்போ என்ன மாற்றங்கள் வந்தது? இப்போ அவங்க என்னெல்லாம் உணவு உண்டாங்க பாருங்க. ஆரோக்கியம் போஜனாதீனம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. என்னது? உங்களுடைய ஆரோக்கியம் நீங்க உண்ணக்கூடிய உணவை சார்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த காலத்துல என்ன உண்டாங்க? என்னெல்லாம் சாப்பிட்டாங்க? கம்பு, சோளம், திணை இல்லையா? இப்படித்தானே சாப்பிட்டாங்க. ராகி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட எதையுமே நம்ம பாக்குறதுக்கு கூட அரிதாக இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? தோசை, இட்லி, பரோட்டா, சீஸ், அதே போல நொறுக்கு தீனிகள், பிஸா, இப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால என்னாச்சு? நிச்சயமா ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுல முக்கியமான சில சத்துக்கள் இருக்கும்போது அவனால சரியாக செயல்பட முடியும். அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதெல்லாம் என்னெல்லாம் வேணும்? உண்ணக்கூடிய உணவுல புரோட்டீன் வேணும், மினரல்ஸ், வைட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, இப்படி எல்லாமே சரியான அளவில் இருக்கும்போதுதான் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது வரும். ஆனால் இன்னைக்கு உலகமே எதை பத்தி பேசிட்டு இருக்கு? உலகமே பேசக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியம். அதுதானே உலகம் பேசுது இந்த காலகட்டத்துல. அந்த காலத்துல அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் இருந்தது. பாருங்க, இந்த ஆகாயத்துல நம்முடைய சுற்றுப்புறங்கள்ல கோடிக்கணக்கான நச்சு கிருமிகள், நுண்ணிய நச்சு கிருமிகள் எல்லாம் பறந்துகிட்டே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இல்லையா? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், அந்த மாதிரி நுண்ணிய கிருமிகள் எல்லாம் கோடிக்கணக்கில் ஆகாயத்துல சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இது எல்லாமே சுவாச காற்றே நம்ம இழுக்கும் போது இதெல்லாம் எங்க போகுது? நம்ம உடலுக்குள்ளே போகுது. அந்த மாதிரி உடலுக்குள்ள போய் நம்ம உடலை தாக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் இதை எதிர்த்து போராடும். அப்படி ஒரு ஆற்றல் கடவுள் நமக்கு நம்மளுடைய உடலுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நான் சுவாச காற்றை இழுக்கும் போது நுரையீரல் வழியாக அங்க என்னுடைய நுரையீரலுக்குள்ள சுவாச காற்று மூலமாக நிறைய நச்சு கிருமிகள் உள்ள போகும். உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் இந்த மாதிரி உள்ள போயிடுச்சு. உள்ள போகும்போது என்ன நடக்கும்? முக்கியமா சுவாச குழாயிலிருந்து, நுரையீரலிருந்து ரத்தத்துலதான் முதல்ல இந்த வைரஸ் ஆனது கலரும். அந்த ரத்தத்தில் அந்த வைரஸ் கலரும் போது அந்த வைரஸை தாக்குவதற்காக அங்க ரத்தம், வெள்ளை இரத்த அணுக்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த நச்சு கிருமிகளை, இந்த வைரஸ் தாக்கும். அந்த நேரத்துல அந்த வைரஸை தாக்க முடிஞ்சதுன்னா, நம்மளுடைய வெள்ளை இரத்த அணுக்கள் ஜெயிச்சதுன்னா நமக்கு நோய் வருவதில்லை. ஆனா அதுக்கப்புறம் இந்த வெள்ளை அணுக்களை வைரஸ் ஜெயிச்சதுன்னா,
என்னாகும், நோய்வாய்ப்படுகிறோம். இப்படிதான் பலவிதமான நோய்கள், நோய் தொற்றுக்கள் மனிதனுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு பாக்குறோம், கேள்வியே படாத பலவிதமான நோய் தொற்றுக்கள் இன்னைக்கு மனிதனை தாக்கிட்டு இருக்கு இல்லையா? என்ன காரணம்? முக்கியமான ஒரே ஒரு காரணம் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான். இன்னைக்கு அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல நம்ம பார்த்தோம், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும்னால் நல்ல சமச்சீரான உணவுகள் உண்ணணும். அந்த மாதிரி சமச்சீரான உணவுகள் உண்ணாததுனால என்ன நடக்கிறது? நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய அல்லது ரெட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய மொத்தத்துல ரத்தத்துல மிக குறைவான அளவே இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இந்த மாதிரி நச்சு கிருமிகளிடம் போராடுவதற்கு நம்ம உடலால் முடியாம போகும். அதனால நோய்வாய்ப்படுகிறோம். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி? உணவுதான் ஒரே ஒரு வழி. அந்த உணவுல சமச்சீரான, நான் முதல்ல சொன்ன போல வைட்டமின், மினரல், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து இதெல்லாம் சரியாக இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆனா அது இல்லாத போது, நாம் உண்ணக்கூடிய உணவுல அந்த அளவுக்கு சமச்சீரான சத்துக்கள் இல்லாத போது என்ன வேணும்? அடிஷனலா ஃபுட் சப்ளிமெண்ட் ஆனது எடுத்துக்கணுங்க. ஃபுட் சப்ளிமெண்ட்னா என்ன? நம்ம உண்ணக்கூடிய உணவுல என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யக்கூடிய உணவுக்கு பேரு தான் ஃபுட் சப்ளிமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அருமையான ஃபுட் சப்ளிமெண்ட் உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஆயுர்வேதத்துல நிறைய பொருட்கள் இருக்குதுங்க. இன்னைக்கு இங்கே உங்களிடம் ரொம்ப பெருமையா அறிமுகம் செய்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடுகள் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு மனிதனை ஆரோக்கியமான மனிதனாக மாத்துவதற்கு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய அற்புதமான நம்முடைய முதல் பிராண்டால முடிவுங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு பிராண்டு நமக்கு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு 100% ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட் நமக்கு கிடைப்பதற்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய நபரைத்தான் இப்பொழுது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் தான் டாக்டர் டிபி அனந்த நாராயணன் சொல்லக்கூடிய டிபிஏ நாராயணா. இவர் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு முக்கியமான பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக செயல்படுறாரு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுர்வேத விஞ்ஞானி நம்ம கூட சேர்ந்து இருப்பது நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய கொடுத்து வச்ச நபர்களாகும். என்ன டிபி அனந்த நாராயணா அவர்களுக்கு என்ன இந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்களானால், அவருக்கு இந்த ஆயுர்வேத ஃபீல்டுல 45 வருடங்களுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல இவர் பி ஃபார்மாவில கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாரு. அதே போல மிகப்பெரிய ஆயுர்வேத நிறுவனங்களான டாபர் இந்தியா, ஹிந்துஸ்தான் லிவர், ரான்பாக்சி போன்ற நிறுவனங்களில டைரக்டர் பொசிஷன்ல இருந்த நபராகும். அடுத்ததாக மிகப்பெரிய பல சாதனைகள் படைச்சிருக்காரு. அதுல முக்கியமானது என்னன்னா, நிறைய அவார்டு ரிவார்டு எல்லாம் இந்த ஃபீல்டுல அவர் வாங்கியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல மெம்பராக கூட இருந்த நபராகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுல உயிர் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் தான் டிபிஏ நாராயணா அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகான் நமது கூட இருக்கிறதுனாலதான் கடந்த 2019 வருடத்துக்கான தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பத்திரிகை குழுமம் நமக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. நாம் அனைவருமே மிக பெருமையோட பார்த்தோம் அதை, இல்லையா? அந்த அளவுக்கு இந்தியாவுல பாருங்கள், எத்தனையோ ஹெல்த் கேர் பிராண்ட் எல்லாம் இந்தியாவில் இருந்தா கூட மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எதனால கிடைக்குது? நம்முடைய ப்ராடக்டினுடைய தரத்தினால கிடைக்குது. எதுக்காக இந்த அளவுக்கு ப்ராடக்ட் எல்லாம் அருமையா கொடுக்குது? எதை மையமா வச்சு நம்ம ப்ராடக்ட் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னானால், நிச்சயமா நம்முடைய பழங்கால சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் முக்கியமாக பின்பற்றுகிறது. எதுக்காக ஆயுர்வேதம்? பாருங்கள், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சிகிச்சை முறைகளுமே தோங்குவதற்கு முன்றே தோன்றிய ஒரு சிகிச்சை முறைதான் ஆயுர்வேதம். மனிதர்கள் உருவாவதற்கு முன்னே தோன்றிய வேதம் தான் ஆயுர்வேதம் அப்படின்னு
ஆயுர்வேதத்துல சொல்லப்படுதுங்க. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இந்த ஆயுர்வேதம் இருக்குது. அதுவும் ஆயுர்வேதத்துல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல ஒவ்வொரு நோய்களுக்கு ஒவ்வொரு மெடிசன் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்க பாருங்க, நம்ம வந்து டயபா லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல பார்த்தோம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அல்லது சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு பல வருடங்களாக கொடுத்துட்டு இருந்த மாத்திரைகளை, மருந்துகளை திடீர்னு கவர்மெண்ட் தடை செஞ்சது. போன வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட இந்த மாதிரி மெடிசின்ஸை வந்து கவர்மெண்ட் தடை செய்யுது. இதனால தடை செய்யுது, இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் போது பெரிய அளவிலான சைடு எஃபெக்ட் மக்களுக்கு வருது அப்படிங்கிறதுனால தடை பண்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரு நிலையான ஒரு நிலைமை இல்லை இங்க. ஆனா ஆயுர்வேதாவுல 3000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நோய்க்கு என்ன மூலிகை சொல்லி இருக்கோ அதே மூலிகை தான் 1000 வருடத்துக்கு இப்பவும் அது ஆயுர்வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த மனிதர்களை உலகில காப்பாற்றுவதற்காக துவங்கப்பட்ட ஒரு வேதமாகும் ஆயுர்வேதம். நிச்சயமா உலகம் முழுவதுமே ஆயுர்வேதத்தை பரப்பணும் அப்படிங்கிற கூடிய மிகப்பெரிய லட்சியத்தினுடன் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த அளவுக்கு ஆயுர்வேதத்தை தேர்ந்தெடுத்தமைக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு நன்றி கூறியே ஆகணும். அடுத்ததாக, மனித உடல் எதால செய்யப்பட்டு இந்த பிரபஞ்சமே எதால செய்யப்பட்டிருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னால என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களான பஞ்சபூதங்கள் சேர்ந்துதான் உலகில ஒவ்வொன்னையும் படைச்சிருக்கு அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அந்த பஞ்சபூதங்களை 3ஆக பிரித்திருக்கிறது. அதுதான் வாதம், பித்தம், கஃபம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் மனித உடல். இந்த வாதம், பித்தம், கஃபத்துல வரக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு மனிதனுக்கு நோய்கள் வருவதற்கு காரணம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. இந்த வாதம், பித்தம், கஃபமானதனுடைய நிலையானது சரியான நிலையில அது வந்திருக்குன்னு சொன்னா ஆரோக்கியமான மனிதனாக மாற முடியும். அந்த 3 வாதம், பித்தம், கஃபத்தையும் சரியான அளவுல வைப்பதற்கு ஆயுர்வேதம் மிகப்பெரிய உதவி செய்கிறது. அந்த மாதிரி குறைபாடுகள், ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ப்ராடக்டை கொண்ட ஒரு பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். அதுல நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்கு. நிறைய ப்ராடக்டை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய நாளுகள்ல மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராடக்டை ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் என்ன ப்ராடக்ட்? ஃபீலிங் லிக்விட் அண்ட் கேப்சூல்ஸ். என்ன ஃபீலிங், அது கேப்சூல் என்ன, அதோடைய லிக்விட் என்ன அப்படிங்கறது எல்லாமே நாம பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இப்படி ஒரு ஆன்லைன் மூலமாக கொடுப்பதற்கு 12வது ப்ராடக்டாக செலக்ட் பண்ணினதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு ப்ராடக்டும் வரிசைப்படுத்தி இன்னைக்கு கொடுப்பதில் முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வரிசையில 12வது வரிசையில இந்த ப்ராடக்டை சேர்த்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல உலகமே எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒண்ணுதான் என்னதுங்க? இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் ஃபீலிங் லிக்விட் அண்ட் கேப்சூல்ஸ். இது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது? நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களானால், கடந்த 2016வது ஆண்டுல ஒரு மெடிக்கல் சர்வே படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனீமியான்னு சொல்லக்கூடிய, அனீமியான்னு சொன்ன என்ன? ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லுதுங்க. அதனால அனீமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஃபீலிங் லிக்விட் அண்ட் கேப்சூல். இனி என்ன ஃபீலிங், என்ன கேப்சூல், என்ன லிக்விட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அனீமியான்னு சொன்னா நம்ம பார்த்தோம், ரத்த சோகை. பிளட்ல இந்த சிவப்பு ரத்த அணுக்களுடைய குறைபாடு முக்கியமா, அதுதான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இங்க எதனால இந்த ரத்த சோகை வருது? இந்த ரத்த சோகை அப்படின்னா என்ன?
அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிளட் பியூரிஃபையர் சொன்னக்கூடிய ப்ராடக்ட்ல நம்ம வந்து முக்கியமா பார்த்தோம் இல்லையா, பிளட்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில அப்ப இந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகைனா என்ன, இதனால எந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் இருக்குது, இது நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும், எந்த அளவுக்கு இது பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகையானது உயிரை கொல்லும் நோய் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுங்க. அதாவது இந்தியாவுல நிறைய மக்கள் இன்னைக்கு மரணம் அடைவதற்கு முக்கியமான காரணமாக இந்த இரத்த சோகையை சொல்லுதுங்க. அதாவது அனீமியா இஸ் ஏ மேஜர் கில்லர் இன் இந்தியா. இந்தியாவுல நிறைய நபர்கள் இறந்து போவதற்கு இந்த இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமைன்னு பாருங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே 2ல் ஒருவருக்கு இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்குதுங்க. பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு 10 பேர் இருக்குன்னு சொன்னா குறைஞ்சது 5 பேருக்காவது இந்த இரத்த சோகை இருக்குது. ஆனா என்ன, எனக்கு இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னைக்கு 5 அதாவது அந்த இந்த மெட்டர்னல் டெத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரசவம் நடக்கும்போது நடக்கக்கூடிய இறப்புல 5 இறப்புகளில ஒரு இறப்பு இந்த இரத்த சோகையினால வருதுன்னு கணக்குகள் சொல்லுதுங்க. அடுத்து என்ன சொல்லுது, 59% இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த இரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 59% சொன்னா 10 பேர்ல கிட்டத்தட்ட 6 நபர்களுக்கு இந்த நிலைமை இந்தியாவுல இருக்குதுங்க. அதே போல இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்களான்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல 69.5% குழந்தைகள் இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கால்குலேஷன் இங்க இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய சதவீத மக்கள் இந்த இரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இரத்த சோகை வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த இரத்த சோகை எதனால வருது, முக்கியமா இரும்பு சத்தினுடைய குறைபாடுதான் இரத்த சோகை வருவதற்கு முக்கியமான காரணமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுங்க. அப்படின்னா எப்படி இந்த இரும்பு சத்து குறைபாடுனால இரத்த சோகை வருது அப்படின்னா, இந்த இரும்பு சத்து எப்படி ரத்தத்தை உருவாக்குது, ரத்தத்துக்கும் இரும்பு சத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல பிளட்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இல்லையா, பிளட் பியூரிஃபையர் ப்ராடக்ட்ல பார்த்தோம். என்னது பிளட்னா, அதுல முக்கியமான 4 விதமான அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ரெட் பிளட் செல்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி, ரெண்டாவது WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல், அதாவது வெள்ளை இரத்த அணுக்கள், சிகப்பு இரத்த அணுக்கள், அப்புறம் பிளேட்லெட் அண்ட் பிளாஸ்மா அப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல பிளாஸ்மானா என்ன, பிளாஸ்மானா இந்த ரத்த அணுக்களையும் அதே போல பிளேட்லெட் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவதற்கு உதவி பண்ணக்கூடியதுதான் பிளாஸ்மான்னு பார்த்தோம். பிளேட்லெட்னு சொன்னா என்ன, ரத்தம் காயம் வழியாக வெளியே அதிகமாக செல்லும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் பிளேட்லெட். அடுத்து என்ன பார்த்தோம், வெள்ளை இரத்த அணுக்கள். வெள்ளை இரத்த அணுக்கள் எதுக்காக உதவி செய்யுது, ஆமாம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு நமக்கு வந்து செயல்படக்கூடிய ஒண்ணுதான் வெள்ளை இரத்த அணுக்கள். அடுத்தது சிகப்பு இரத்த அணுக்கள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த சிவப்பு இரத்த அணுக்கள் எதுக்கெல்லாம் செயல்படுது, அதாவது நம்ம சுவாச காற்று உள்ளே இழுக்கும் போது ஆயுள் சுவாசம் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் அதை பார்த்தோம் இல்லையா. சுவாச காற்றை உள்ளே இழுக்கும் போது நுரையீரலிருந்து சுத்தமான அந்த ஆக்சிஜனை இதயத்துக்கும் இதயத்திலிருந்து உடலினுடைய மற்ற பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடியதுதான் இந்த சிகப்பு இரத்த அணுக்கள்னு சொல்லக்கூடியது. அப்ப என்ன அர்த்தம், இந்த சிகப்பு இரத்த அணுக்களானது நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான செயல்பாடு செய்கிறது. அந்த ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகப்பு இரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒண்ணுதான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபினுடைய அளவில் இருக்கக்கூடிய குறைபாடுதான் இரத்த சோகைன்னு நம்ம சொல்றோம். ஹீமோகுளோபின் ஆனது இந்த ரெட் பிளட் செல்ஸ் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாகும்.
அதுதான் இந்த ஆக்சிஜனை மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போவதற்கு உதவி செய்கிறது. இந்த ஹீமோகுளோபின் ஆனது இரும்பு சத்தால் தான் உருவாகிறது. இப்ப பாருங்கள், இரும்பு சத்து குறைவாச்சுன்னா ஹீமோகுளோபின் குறையும். ஹீமோகுளோபின் குறையும் போது ரெட் பிளட் செல்ஸினுடைய எண்ணிக்கை சுத்தமாக குறைந்து விடும். ரெட் பிளட் செல்ஸினுடைய எண்ணிக்கை குறையும் போது இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய்க்கு ஆளாவாங்க. இப்படிதான் இந்த இரத்த சோகைங்கிற நிலைமை ஒரு மனிதனுக்கு வருதுங்க. அடுத்தது இங்க இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு? அப்ப இந்த சிவப்பு இரத்த அணுக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் பிளட் செல்ஸ் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு. ஹீமோகுளோபின் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? அந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆணுக்கு 13 அளவுக்கு மேலையும் ஒரு பெண்ணுக்கு 12 அளவுக்கு மேலையும் இருக்கும்போதுதான் சரியான ஹீமோகுளோபின் அளவு அவருக்கு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதுக்கு கீழே போகுமானால் அவர் இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஆளாயிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தமாகும். அப்ப இதனால இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உருவாகுது. முக்கியமா சொல்லப்படுகிறது இரும்பு சத்தினுடைய குறைபாடுதான் இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனைக்கு காரணமாக இங்க கருதப்படுகிறது. அது அந்த மாதிரி வரும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், நமக்கு எதெல்லாம் அறிகுறிகள் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை அடுத்ததாக நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன சிம்டம்ஸ் வரும்? முதல்ல வரக்கூடிய சிம்டம்ஸ், இரத்த சோகை இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலுமே ஒரு சோகமா இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு டயர்டாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. எதனால அப்படி டயர்டா இருக்காங்க? எதனால டயர்டா இருப்பாங்க? நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா? அதாவது நுரையீரலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை சிவப்பு இரத்த அணுக்கள் செய்கிறது. அதுக்குதான் ஹீமோகுளோபின் தேவை. அப்ப இந்த சிவப்பு இரத்த அணுக்களுடைய குறைபாடு வரும்போது என்ன நடக்கும்? இந்த ஆக்சிஜன் சப்ளை குறையும். ஆக்சிஜன் சப்ளை செல்களுக்கு போய் சேராத போது, உயிரணுக்களில் போய் சேராத போது அந்த உயிர் அணுக்களுடைய செயல்பாடானது குறையும் போது, உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய செயல்பாடு குறையும் போது ஒட்டுமொத்த உடலையே செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு உற்சாகமின்மை நிச்சயமாக இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ், அதாவது ஒரு மங்கலான வெள்ளை நிறத்தினுடைய தோல் அவங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த பிக்சர்ல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வலது பக்கத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ரெட் கலர்ல இருக்கும், இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை மஞ்சள் கலந்த கலர்ல இருக்கு. அந்த மாதிரி வரும்போது அவங்க அனீமியா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த நம்முடைய உள்ளங்கையில இந்த விரல்களுக்கு நுனியில அப்படியே நம்ம பிரஸ் பண்ணி பார்க்கும்போது அங்க ரெட் கலரே வரல, வெள்ளையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது முக்கியமான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகிறது. அடுத்து என்னது? நம்முடைய மூச்சு இழுக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனையும் இந்த இரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான காரணமாக. இதனால ஆக்சிஜன் குறையும் போது நம்ம இன்னும் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக மூச்சு அதிகமாக இழுப்போம். அது மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது, சரியான ஆக்சிஜன் சப்ளை நம்முடைய செல்களுக்கு போகலைனால் நிச்சயமா தலைவலி வரும். அதே போல இந்த தலை சுற்றுதல் அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அடுத்தது, இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாகவே இருக்கும். நம்ம பார்த்தோம், ஆக்சிஜன் சப்ளை சரியா கிடைக்கலன்னா இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாகும், படபடப்பு அதிகமாகும். அந்த இதய துடிப்பெல்லாம் அதிகமாகக்கூடிய பிரச்சனை வரும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி ரொம்ப டல்லா உடைய ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, நம்முடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா, ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில முடியும். அதே போல ஸ்கின்னும் மாறும். அடுத்தது, இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த இரத்த சோகை வந்தவங்களுக்கு இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்களானால், இந்த படுக்கிற நேரத்துல தூங்குற டைம்ல இவங்களை அறியாமலேயே இவங்களுடைய கால் ஷேக் ஆயிட்டு இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் கால் திடீர்னு எடுத்து தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க படுக்கையில போற டைம்ல. அது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, அவங்களுக்கு இந்த இரத்த சோகைங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குங்கிறதாகும். அதே போல காலில் வரக்கூடிய அரிப்பு, மசில் பெயின், அடிக்கடி மசில் பெயின் சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதுவும் முக்கியமான ஒரு அறிகுறியாகும். அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் இரத்த சோகைக்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது என்னது?
அடுத்தது இந்த மாதிரி நகத்துல வரக்கூடிய ஷேப் இல்லாத ஒரு ஸ்பூன் வடிவிலா இருக்கக்கூடிய நகங்கள் இதுக்கு காரணமாக இருக்கு. இரத்த சோகை வந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிகுறியாக இந்த மாதிரி ஸ்பூன் வடிவிலான நகங்கள் வர்றதுக்கு காரணம் இருக்கு. அடுத்து என்னது, கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் குளிர்ச்சியாகவே இருக்கும். இந்த ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கையில தொட்டு பார்த்தா, காலில் தொட்டு பார்த்தா ஐஸ் மாதிரி குளிர்ச்சியாவே இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இரத்த சோகையான நிலைமை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாகும். அடுத்தது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, இந்த இரத்த சோகை வந்தவங்களுக்கு வழக்கமா உண்ணாத சில பொருட்களை சாப்பிடணுங்கிற டெண்டன்சி உங்களுக்கு வரும்னு சொல்லப்படுகிறதுங்க. அது என்னது, முக்கியமா இந்த ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடணும்னு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அடுத்தது மண் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த சிதல் புற்ற சாப்பிடுவாங்க. சில நபர்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மண் செவரு வீடு கட்டி இருக்கிற நபர்கள் பாத்தீங்களான்னா தெரியும், இந்த மண் செவர்ல இருந்து இந்த மண்ணை சுரண்டி எடுத்து சாப்பிடுவாங்க. இது முக்கியமான என்ன பிரச்சனை, இது இரத்த சோகை வந்தவங்க தான் இந்த மண்ணை எல்லாம் எடுத்து செங்கல்ல எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி செங்கல்ல மண்ணை, அதே மாதிரி பேப்பர் சாப்பிடுறது, இந்த சாக் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அடிக்கடி இந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அரிசி எடுத்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அரிசி அடிக்கடி எடுத்து சாப்பிடணுங்கிற மாதிரி டெண்டன்சி இருக்குன்னா அதுவும் முக்கியமா அந்த இரத்த சோகையினுடைய ஒரு அறிகுறியாகும். அப்ப என்னெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, இந்த மண் சாப்பிடக்கூடியவங்க, சிதல் புற்று, அதே போல நம்ம செவற்றில் இருக்கக்கூடிய மண்ணு, பேப்பரு, சாக் பீஸு, அரிசி, ஐஸ், இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமா நீங்க கவனிக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா இது இந்த கர்ப்பமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி அறிகுறிகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர்ஸ் ஃபோலிக் ஆசிட் மற்றும் இந்த மாதிரியான அயன் சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள். அடுத்ததா எப்படி இது கண்டுபிடிக்க முடியும், எனக்கு ரத்த சோகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம். அந்த அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரத்த சோகை அப்படிங்கிற நிலைமை இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இது கண்டுபிடிக்கலாம். முக்கியமா ஹீமோகுளோபின் டெஸ்ட் இருக்கு. அதுல அளவு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆண்களுக்கு 13 அதுக்கு மேல இருக்கணும், பெண்களுக்கு 12 அதுக்கு மேல இருக்கணும். அப்பதான் ரத்த சோகை இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும். அதுக்கு கீழே போகும்போது நிச்சயமா ரொம்ப ரொம்ப கவனிக்கணுங்க. அடுத்தது, எத்தனை வகையான அனீமியா இருக்கு, எத்தனை வகையான இந்த ரத்த சோகைங்கிற நிலைமைக்கு எத்தனை வகையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட அனீமியா இருக்குங்க. அதுல முக்கியமான சில அனீமியாஸ பார்ப்போம். என்னென்ன காரணம், முதல்ல இந்த அனீமியாங்கிற நிலைமை வர்றதுக்கு 400 விதமான ரீசன் இருக்கு, 400 விதமான டைப் இருக்குன்னு பார்த்தோம். அதுல முதல்ல அதுவும் அதிகமான நபர்கள் இருக்கக்கூடியது இந்த இரும்பு சத்தினுடைய குறைபாடு. அதுதான் நிறைய நபர்களுக்கு இருக்கு உலகம் ஃபுல்லா. அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது இந்த விட்டமினுடைய குறைவுங்க. அதாவது விட்டமின் B12 சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமினுடைய குறைபாடும் இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்த்தோம் ஸ்பைருலினாவுல B12 அப்படிங்கிறது இருக்குங்கிறது நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம். அடுத்தது சில கிரானிக் டிசீஸ் சொல்லக்கூடிய நீண்ட நாள் இருக்கக்கூடிய பெரிய நோய்கள், அதாவது கேன்சர், HIV, எய்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முடக்குவாதம், ஜாயின்ட் பிரச்சனைகள் தொடர்ந்து ரொம்ப காலம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த கிட்னி பேஷண்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த ரத்த சோகைங்கிறது ஆட்டோமேட்டிக்லி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது அப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அரிதானது. அதிகமான நபர்களுக்கு அது வர்றதில்லை. அது எதுனா, நம்ம உடம்புல சிவப்பு இரத்த அணுக்களுடைய உற்பத்தி மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது இந்த சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக்குறது நம்முடைய எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய போன் மேரோன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னது, நம்ம பார்த்தோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவாக மாறுகிறது, ரசம், ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம். இந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை, அந்த மஜ்ஜை தான் எதை உருவாக்குது,
இரத்தத்தை உருவாக்குகிறது. அந்த மஜ்ஜை இரத்தத்தை உருவாக்குது. அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய தன்மை இல்லாத நிலைமை வரும்போதும் இந்த மாதிரி இரத்த சோகை வருவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லக்கூடிய இந்த அதுக்கு வந்து தமிழ்லயே பார்த்தோம்னால் அரிவாள் செல் நோயின்னு சொல்லுவாங்க. அரிவாள் செல் நோயின்னு சொன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ் உடைய ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, நம்ம போட்டோல பார்த்தோம். அந்த வடிவம் வந்து ஒரு வட்ட வடிவில் இருக்கும். ஆனா அதை மாறி அரிவாள் போன்ற வடிவில் இருக்கும். அதாவது ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய செயல்பட முடியாத சிவப்பு இரத்த அணுக்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் சில நபர்களுக்கு வருவதுண்டு. அந்த மாதிரி செயல்பட முடியாத சரியான அளவுக்கு செயல்படாத பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லக்கூடிய அனீமியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அதிகமான நபர்கள் உலகில வந்து இந்த இரத்த சோகை நோய்க்கு ஆளாவதற்கு முக்கியமான ஒரு காரணங்கிறது இரும்பு சத்தினுடைய குறைபாடாகும். அடுத்து இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையானது வருவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன? ஒண்ணு நம்ம பார்த்தோம், இரும்பு சத்தினுடைய குறைபாடு தான் முக்கியமான காரணம்னு. அது இல்லாம எந்த முக்கியமான காரணங்களால இந்த சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுல முக்கியமான முதல்ல இருக்கக்கூடிய ரீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான், சரியான சத்துக்கள் உண்ணாத போது, இரும்பு சத்துக்கள் சரியான அளவுக்கு உண்ணாத போதும் இந்த இரத்த சோகை வருவதற்கான காரணங்கள் இருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, B12 அது வந்து அந்த சத்துக்கள் வந்து சரியாக நம்ம உணவுல இல்லை என்றாலும் நிச்சயமா அனீமியா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறு குடல்ல இருக்கக்கூடிய குறைபாடு வந்தோமானால், சிறு குடல்ல பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா இந்த அனீமியாங்கிற நிலைமைக்கு ஆளாவாங்க. சிறுகுடல்ல பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும், சரியான இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாம போகும். அதனால நிச்சயமா இந்த பிளட் செல்ஸினுடைய எண்ணிக்கையானது குறையும். அடுத்தது பிரெக்னன்சி டைம்ல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதிகமாகவே பாக்குறோம். அது வந்து அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த அயன் டேப்லெட் எல்லாம் டாக்டர்ஸ் கம்பல்சரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மல்டிவைட்டமின், இந்த மாதிரி அயன் டேப்லெட் இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா சாப்பிடுறது. அதனாலதான் ஃபோலிக் ஆசிட் எல்லாம். இந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்கு கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்? ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமா மூளை வளர்ச்சிக்கும், அதே போல இந்த குறை பிரசவம் சொல்லுவாங்க இல்லையா, 7 மாசத்துல 8 மாசத்துல எல்லாம் சில பேருக்கு பிரசவம் நடக்கும். அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபோலிக் ஆசிட் எல்லாம் கொடுக்கறது முக்கியமான காரணமாகும். அந்த மாதிரி பிரெக்னன்சியா இருக்கிற டைம்ல இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அதே போல நம்ம பார்த்தோம், குரோனிக்கான கண்டிஷன்ஸ், ரொம்ப நீண்ட நாள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நோய்கள், கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, அதே போல பாத்தீங்கன்னா HIV போன்ற நோய்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரத்த சோகை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இன்னொன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி. நம்முடைய தலைமுறையில அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அனீமியா இருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்த சந்ததியினருக்கு அது வருவதற்கான காரணம் அதிகமா இருக்கு. அடுத்ததா 65 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த இரத்த சோகை அதிகமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். எதனாலன்னு பார்த்தா இந்த பிளட் செல்ஸ் வந்து சரியாக செயல்படாத நிலைமை, அதே போல ஆக்சிஜன் சரியாக அவங்க உடம்புக்கு கிடைக்காத சூழ்நிலை, அதே போல வைட்டமின்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள வந்து ஈர்ப்பு சக்தி வந்து உடலுக்கு குறையும் போதெல்லாம் இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம், இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், இரத்த சோகை வந்து வராமல் இருப்பதற்கு கவனத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போறோம். இரத்த சோகை வராமல் இருக்கணும்னா முதல்ல இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் ரிச்சான உணவுகளை உண்ணணும். நம்ம பார்த்தோம் உண்ணக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். மினரல், வைட்டமின்ஸ், புரோட்டீன் இருக்கணும் பார்த்தோம் இல்லையா. அதுல மினரல் கண்டென்ட் தான் இந்த அயன் சொல்லக்கூடியது. அந்த மினரல்ல வரக்கூடியது தான் இந்த அயன் சொல்லக்கூடியது. இந்த இரும்பு சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் ஒன்றும். அடுத்தது இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சப்ளிமெண்ட் வந்து சாப்பிடலாம். அதாவது இரும்பு சத்துக்கான சப்ளிமெண்ட், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் B12 எல்லாம் சாப்பிடும்போது இது வந்து இரத்த சோகையை தடுக்க நம்மளால முடியும். அடுத்து என்னன்னா, இந்த புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பழங்கள் வந்து வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடுறது
நல்லது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய வெஜிடபிளா இருக்கட்டும் அல்லது பழங்களா இருக்கட்டும், உடம்புல வந்து அயன் வந்து ஒப்சர்வ் ஒப்சர்வ் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது அதே போல நம்ம வீட்டுக்குள்ளேயே இது வந்து சரி செய்ய நம்மளால முடியும். நிறைய இந்த மாதிரி நட்ஸுகள், இந்த பருப்பு வகைகள், அதே போல பாத்தீங்கன்னா இந்த டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பழம், கேஷ்யூ நட்டுன்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம சாப்பிட்டு வந்தோமானால் இந்த இரத்த சோகையானது குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தது இந்த டீ, காஃபி, பால் இதெல்லாம் அதிகமா குடிக்கிறவங்களுக்கு ரத்த சோகை வரும். அதையெல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து தினமும் நம்முடைய உணவுல இந்த மாதிரி முந்திரி பருப்பு, அதே போல இந்த பேரிச்சம்பழம் சொல்லக்கூடிய இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா சாப்பிட நம்மளால முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. அதனால தானே 100 பெண்கள்ல 50 பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கு இந்தியாவில அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சரி பாதி பெண்களுக்கு இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனை இருக்கு? இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு. எதனால? இந்த மாதிரியான சத்துக்களான உணவுகள் உண்ணாததுனாலதான். அந்த மாதிரி ஒவ்வொரு கால வயதினருக்கும் ஒவ்வொரு அளவிலான ஹீமோகுளோபின் தேவை. அது எந்த அளவுக்கு தேவை, எப்படியெல்லாம் உடம்புக்கு அது கிடைக்குது அப்படிங்கறத பார்ப்போம். பாருங்க, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய மருத்துவக் கழகம் வந்து ஒரு கணக்கு சொல்லி இங்க போட்டிருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு 21 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவை. அதாவது இந்த அனீமியா வராமல் இருக்கிறதுக்காக இரும்பு சத்து உண்ணணும்னு சொன்னோம். அந்த இரும்பு சத்தானது எவ்வளவு தேவை? ஒரு ஆணுக்கு வந்து 21 மில்லிகிராம் தேவை. ஒரு பெண்மணிக்கு வந்து 27 மில்லிகிராம், ஒரு ஆண் குழந்தைக்கு 15 மில்லிகிராம், பெண் குழந்தைக்கு வந்து 17 மில்லிகிராம். அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 32 மில்லிகிராம். அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு 35 மில்லிகிராம். இந்த அளவுக்கு அயன் தேவை. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு தேவையா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அயன் கண்டென்ட் தேவையோ அதனுடைய 40% மட்டுமே அவன் உண்ணக்கூடிய உணவுல கிடைக்குது. பாருங்கள், இது வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லுது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்ன சொல்லுது? ஒரு மனிதனுக்கு தேவையான இரும்பு சத்தானதுல அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து எவ்வளவு மட்டும்தான் கிடைக்குது? வெறும் 40% தான் கிடைக்குது. மீதி 60% என்ன செய்யணும்? நிச்சயமா ஃபுட் சப்ளிமெண்ட எடுத்துக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்ப உண்ணக்கூடிய உணவுல சரியான அளவுல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த அயன் சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய நிறைய ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. அதை வந்து என்ன செய்வாங்க? அதை வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான அயன் டேப்லெட்டு, அயன் டோனிக்கு, இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் கடையிலிருந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சது வாங்கி நம்ம வந்து சாப்பிடும்போது என்ன நடக்கும்? முக்கியமா இந்த அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிடும்போது சாப்பிடக்கூடியதுல நிறைய அம்சங்கள் வேஸ்ட் ஆக போகுங்க. அது சரியான அளவுக்கு வந்து உடம்புல வந்து ஈர்க்கப்படாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட டேஸ்ட் வந்து சாப்பிட முடியாத ஒரு டேஸ்டாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வயிற்று கோளாறெல்லாம் அந்த மாதிரி அயன் டேப்லெட் எல்லாம் சாப்பிடும் போது வருவது வழக்கம். அதே போல பாத்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது ரொம்ப கலர் சேஞ்சில் கருப்பு கலராக இருக்கும். அதை பார்த்து சில பேர் பயந்த பிறகு அது சாப்பிடுவதே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிடும் போது வரும். ஆனா இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் ஃபீலிங் கேப்சூல்ஸ் மற்றும் ஃபீலிங் லிக்விட். சரி, என்ன இதுக்கு இப்படி ஃபீலிங் அப்படின்னு வருவதற்கு என்ன காரணம்? FEALING ஃபீலிங்னு பேர் போட்டிருக்கு. என்ன ரீசன்? உங்களுக்கு தெரியும், நமது நிறுவனம் எந்த ப்ராடக்ட்டுக்கா இருந்தாலும் பேரு போடும்போது அந்த அளவுக்கு நிறைய அர்த்தங்கள் ஒவ்வொரு பேருக்குள்ளேயுமே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரிந்ததுதான். அப்படி என்றால் ஃபீலிங் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வைப்பதற்கு என்ன காரணம்? பாருங்கள், FV அப்படின்னு கெமிஸ்ட்ரியில சொன்னா அதுக்கு அர்த்தம் அயன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? Fனா
அயனுக்கு குறிப்பிடக்கூடிய லெட்டர் தான் Fe கெமிஸ்ட்ரியில. அதனாலதான் Feன்னு முதல் 2 எழுத்துக்கள் வச்சிருக்கோம். இன்னொன்னு Feன்னு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய ஃபீலிங் கேப்சூல் மற்றும் லிக்விட்ல முக்கியமான ஒரு கூட்டு பொருள், முக்கியமான ஒரு சேர்வை பொருள் தான் ஃபெராசோன் சொல்லக்கூடிய ஒரு கூட்டு பொருள். இந்தியாவுல இந்த அளவுக்கு அருமையான ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வேறு இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காம்பினேஷன் தான் ஃபெராசோன். இதுல அந்த ஃபெராசோனுக்கு சொல்லக்கூடியதுதான் அதோடைய முதல் 2 எழுத்துக்கள் தான் Fe. அதனாலதான் இந்த Fe இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கு. இந்த 2 ரீசனாலதான் Fe ஆட் பண்ணியிருக்கு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ஃபீலிங். மொத்தமா சேர்த்து படிக்கும் போது ஃபீலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது? அதாவது இதுல வந்து Feன்னு சொல்லக்கூடிய அயனும் Feல ஆரம்பிக்கக்கூடிய ஃபெராசோனும் இருக்கிறதுனால இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். அந்த மாதிரி இரத்த சோகை வரும்போது முக்கியமான அறிகுறி என்னது? சோகத்தோட இருப்பது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருப்பது. ஆனா இரத்த சோகைங்கிற பிரச்சனை இந்த மாதிரி நபர்களுக்கு தீர்ந்து விட்டால் நிச்சயமா ஒரு சந்தோஷமான நிலைமைக்கு அவங்க வருவாங்க, ஒரு மகிழ்ச்சியான நிலைமைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஃபீலிங் ஒவ்வொரு நபர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபீலிங் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு சூட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்ததா வந்து லிக்விட்னா என்ன, கேப்சூல்னா என்ன பாருங்க. எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய ஃபீலிங் கேப்சூல் மற்றும் லிக்விட் எதுனால சிறப்பான பொருள்னு சொல்றதுக்கு காரணம், இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னோம், அது என்ன காரணம், அதுக்கு எதனால அப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது பார்ப்போமா? அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, யூனிக்கான வேற எங்கேயும் பார்த்திடாத சில மூல பொருட்கள் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு, சில கூட்டு பொருட்கள் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கூட்டு பொருள் சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் ஃபெராசோன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெராசோன் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அந்த ஃபெராசோன் ஆனது இந்த இரும்பு சத்தை உடல்ல நிறைய எடுத்துக்கக்கூடிய சக்தியை நம்ம உடலுக்கு கொடுக்குதுங்க. அந்த ஃபெராசோன் தான் நம்முடைய ப்ராடக்டினுடைய முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா இந்த அயன் டேப்லெட்டு, அயன் மாத்திரைகள்லாம் கடையில வாங்கி சாப்பிடும் போது இந்த மாதிரி பற்கள் எல்லாம் கலர் சேஞ்ச் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிச்சயமா நம்முடைய ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் சாப்பிடும் போது இந்த மாதிரியான எந்த சைடு எஃபெக்டும் வர்றதில்லை. அதே போல பாத்தீங்கன்னா, நிறைய இந்த அயன் டேப்லெட் எல்லாம் சாப்பிடும்போது டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. இதோட சேர்த்து அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா அது வந்து சைடு எஃபெக்ட் ஆகும். எப்படி சைடு எஃபெக்ட் ஆகும்? அயன் டேப்லெட் எல்லாம் உள்ள சாப்பிடும் போது ஆல்ரெடி நம்ம ஏதாவது வேறு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டோமானால் சில ரசாயன மாற்றங்கள் உள்ள வந்து நடந்து என்னாகும், சைடு எஃபெக்ட் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிச்சயமா நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் சாப்பிடும் போது அந்த மாதிரி இன்னொரு உணவு கூட சேர்ந்து அது விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அது முதல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபெராசோன் ஆகும். இந்த ஃபெராசோன் ஆனது இன்னொரு உணவோட சேர்த்து நெகட்டிவாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கறது இல்லை, பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அடுத்தது முக்கியமான ஒரு மூலப்பொருள் வந்து ஃபோலிக் ஆசிட். நம்ம சொல்றோம் ஃபோலிக் ஆசிட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துது? கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது. எதுக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து மூளை வளர்ச்சிக்கு, அதே போல முதுகு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் உதவிகரமா இருக்கிறது. அதே போல நரம்பு மண்டலங்களை வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து உதவிகரமா இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த இரும்பு சத்து வந்து அப்சர்ப்ஷன் பண்றதுக்கு, அதாவது இந்த உறிஞ்சும் சக்தி, நம்மளுடைய உடலுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமா சாப்பிடும் போது உறிஞ்சும் சக்தி கம்மியாகும் சாதாரணமா. அதனாலதான் அது வந்து மலம் வழியா வெளியே போகும்போதுதான் மலத்துக்கு கருப்பான ஒரு கலர் பார்க்க முடியுது. ஆனா இந்த ஃபோலிக் ஆசிட் எல்லாம் அதுல ஆட் பண்ணி இருக்கிறதுனால அந்த உறிஞ்சும் சக்தியானது அதிகமாவே இருக்குங்க. அடுத்த முக்கியமான ஒரு மூலப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைசின் சொல்லக்கூடியது. இது ஒரு வகையான அமினோ ஆசிட் ஆகும். இந்த அமினோ ஆசிட் ஆனது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் நம்முடைய எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், அடுத்தது இந்த இரும்பு சத்து உடலுக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்குதுங்க. அடுத்ததா முலேத்தீன்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அதிமதுரம் எதுக்காக உதவி செய்யுது?
நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா? அதாவது இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த அதிமதுரம் சொல்லக்கூடியது. இது நிறைய இன்ஃபெக்ஷனை இருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்தது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலை கூட இந்த முலேத்தின்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் செய்யுதுங்க. அடுத்தது என்னது? பீட்ரூட் இங்கு பயன்படுத்தி இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிறு வயதுல இருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பீட்ரூட் அதிகமா சாப்பிட்டோமானால் ரத்தம் உருவாகும் அப்படிங்கிறது. அது உண்மைதான். அதனாலதான் இப்படி ஒரு அருமையான சேர்வை பீட்ரூட் இங்க ஆட் பண்ணியிருக்கு ரத்தம் உருவாவதற்காக. அடுத்தது ஃபீலிங் கேப்சூல்ல கால்சியம் இங்க அடிஷனலா ஆட் பண்ணிருக்குங்க. அதாவது ஃபீலிங் கேப்சூல்ல கால்சியம் ஆட் பண்ணிருக்கு. அடுத்ததாக எதனால இது முக்கியமான சிறப்பான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இரும்பு சத்து தேவையோ அதனுடைய 40% மட்டும்தான் உண்ணக்கூடிய உணவுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மீதி 60% எப்படி கிடைக்கும்? நாம அடிஷனலா எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு, சப்ளிமெண்டாக எடுத்துக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியாவுல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத அற்புதமான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான் ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் அப்படிங்கறது பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா RDA அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்னு ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது மருத்துவ கழகம் அந்த அப்படி சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் படி சொல்லி இருக்கு, ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு தான் இரும்பு சத்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி கவர்மெண்ட் விதத்துல மருத்துவ விதத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த RDA படி சொல்லி இருக்கக்கூடிய அளவினுடைய 33% நம்முடைய ஃபீலிங் கேப்சூல் மற்றும் லிக்விட் ஒரு தடவை சாப்பிடும் போது கிடைக்கும். அது ஏன் அப்படி பாருங்க? இது மருந்து கிடையாது இல்லையா? நம்முடைய எந்த ப்ராடக்டும் மருந்து கிடையாது. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே மருந்து கிடையாது, ஃபுட் சப்ளிமெண்ட் ஆகும். அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ஆனதுனாலதான் அந்த 60% இன்றி 33% இரும்பு சத்து கிடைக்க செய்யக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட். அது ஒரு சர்விங்ல, அதாவது ஒரு வேளை இது சாப்பிடும் போது 33%, 2 வேளை சாப்பிடும் போது அதை சரிசமமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்காத ப்ராடக்ட் தான் ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல்ஸ். அடுத்தது சாதாரணமா இருக்கக்கூடிய அயன் சப்ளிமெண்ட்டுக்கும் நம்முடைய ப்ராடக்ட்டுக்கும் என்ன முக்கியமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா? அதுல முக்கியமான ஒண்ணு, நார்மலா இருக்கக்கூடிய அயன் சப்ளிமெண்ட் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும், கொஞ்சம் தான் நம்ம உடலுக்கு கிடைக்கும். அந்த உறிஞ்சும் சக்தியானது அல்லது அந்த ஈர்க்கும் சக்தியானது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்ப அது நிறைய வேஸ்டாக போகும். அடுத்தது என்னது? எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூலுக்கு என்னது? எக்ஸலண்டான அப்சர்ப்ஷன். அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய மாத்திரைகள் அல்லது கேப்சூல் சாப்பிடும் போது நம்ம உடல் எடுத்துக்கக்கூடிய இரும்பினுடைய அளவை விட 4 மடங்கு அளவு இரும்பை நம்ம உடல் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஃபெரசோன் இங்க சேர்த்துக்கிறதுனால அதிகமாவே இருக்கு. அதனால தாராளமா நம்பி சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இன்னொன்னு, சாதாரண இந்த அயன் டோனிக் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு ஒரு மெட்டல் டேஸ்ட் இருக்கும், அதோடைய சுவை சாப்பிட முடியாத ஒரு சுவையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனா நம்முடைய ஃபீலிங் லிக்விட் சாப்பிடும் போது ரொம்ப இனிப்பான நல்ல ஒரு சுவை, நல்ல ஒரு ஸ்மெல்லு இதுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்க்கும், நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம பேசணும். இந்த சாதாரண அயன் டேப்லெட் கேப்சூல் எல்லாம் சாப்பிடக்கூடியவங்க அவங்களுடைய மலம் பார்த்தோம்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். அதை பார்த்தே சில பேர் பயந்துருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுறது அப்படியே நிப்பாட்டிடுவாங்க இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம். ஆனா நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் சாப்பிடும் போது அந்த மாதிரியான எந்த வயிற்று கோளாறோ, அந்த சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நம்ம ப்ராடக்ட் சாப்பிடும் போது வருவதில்லை. அதை நம்ம இங்க பாக்குறோம். சாதாரண அயன் டேப்லெட் கேப்சூல் சாப்பிடும் போது இந்த லூஸ் மோஷன், வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சில நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஃபீலிங் லிக்விட் அண்ட் கேப்சூல் சாப்பிடும் போது அதுல முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா,
ஃபெரசோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது வந்து இன்னொரு உணவுப் பொருள் கூட சேர்த்து கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காததுனால, சரியான அளவு இரும்பு சத்து நம்ம உடலுக்கு கிடைப்பதற்கு உதவி செய்யறதுனால அந்த மாதிரியான வயிற்று கோளாறுகள் எதுவுமே வருவதில்லை. அடுத்ததாக இந்த ப்ராடக்ட் சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பாருங்கள், ஒரு நபருக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்கும் போது சரியான தகவல்கள் சொல்லி கொடுக்கும் போதுதான் அவருடைய உடல் நலமும் பாதுகாக்கப்படும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும் இல்லையா? பாருங்கள், நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே ஒருவருக்கு கொடுத்து அவருடைய பிரச்சனைகள் தீரும் போது நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது மிக கவனமாகத்தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் இது கொடுக்கணும். அதனால சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும். அதுல ஒண்ணு, இதனுடைய டோசேஜ் என்னங்கிறது சரியான அளவு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த டோசேஜ் என்னங்கிறது அப்புறமேலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பெரிய அளவுல ரத்த சோகை வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், ஒரு லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 12 அளவு இருக்கணும், சரியான அளவு ஹீமோகுளோபின் அளவு அப்படின்னு பார்த்தோம். ஆனா அது ரொம்ப குறைஞ்சு 6, 5 லெவலுக்கெல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் போது இம்மிடியட்டா அவங்களுக்கு வந்து ரத்தம் அதிகமா உடல்ல செலுத்த வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மாதிரி ரத்தம் செலுத்தினாதான் அந்த பிரச்சனை தீரும் சொல்லக்கூடிய நபர்களுக்கு அப்படியெல்லாம் செய்ய வேணாம், நீங்க இது சாப்பிட்டாலே போதும்னு தவறான தகவல் கொடுத்து அவங்களுக்கு இது சாப்பிட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் நீங்க அனுப்பணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குழந்தைக்கு தாராளமா சாப்பிடலாம். 4 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பாதுகாப்பான அளவுல தான் நம்முடைய பொருள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எல்லாம் செக் பண்ணி ஒரு டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணின பிறகு கொடுக்கறது இன்னும் சிறப்பான அம்சமா இருக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். நம்ம பார்த்தோம் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இந்த ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கிடையாது. ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஆயுர்வேதிக் பார்மாகோபியா ஆஃப் இந்தியா சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி இருக்கும்போது தான் ஆயுர்வேத பொருள்னு சொல்ல முடியும். ஆனா அதில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபெரசோன், அதே போல பீட்ரூட் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இருக்கோம். அதனால வந்து இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான். இது வந்து இரும்பு சத்து குறைபாடை தீர்க்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட் தான். அதனால இதை ஃபுட் சப்ளிமெண்ட்னு தான் சொல்லணும். இது வந்து ஆயுர்வேத பொருள்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் ஆயுர்வேத பொருள் இல்லாததுனாலதான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேஷன் இருக்காது. இதுக்கு வந்து FSSAI சர்டிபிகேட் இருக்குன்னு நீங்க பார்த்திருக்கோம் இல்லையா? இதனால ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கு FSSAI சர்டிபிகேட், ஆயுர்வேத பொருளுக்கு ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட். அந்த அளவுக்கு FSSAI சர்டிபிகேட் இருக்கு. தைரியமா நம்பி யார் வேணாலும் இந்த ப்ராடக்டை சாப்பிடலாம். அடுத்தது, பாலோட சேர்த்து இந்த ப்ராடக்டை சாப்பிட வேணாம்னு நீங்க முக்கியமா சொல்லி புரிய வைக்கணும். பால் சாப்பிட்ட உடனே இது வந்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு நேர இடைவெளிக்கு பிறகு சாப்பிடலாம். அடுத்தது, இது வந்து எம்டி ஸ்டொமக்லையும் வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பின்பு மட்டும்தான் சாப்பிடணும். அடுத்தது, ஹீமோகுளோபின் லெவல் அடிக்கடி செக் பண்ணிட்டு தான் அது சாப்பிடணும். உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் லெவல் ஒரு 8ல இருக்கு அல்லது 9ல இருக்கு, கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்ட போது ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம், ஒரு 10 நாளைக்கு அப்புறம் என்ன செய்யணும், ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் எடுத்த பிறகு நார்மலான லெவலுக்கு வந்தாச்சு அப்படிங்கும் போது இது சாப்பிடுறது நீங்க நிறுத்தலாம். பாருங்கள், நிறைய நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி சில ப்ராடக்ட் மட்டும் என்ன அந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே நிறுத்தக்கூடிய ப்ராடக்டாக இருக்கு. அதனால ஃபீலிங் லிக்விட் மற்றும் கேப்சூல் வந்து ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் பண்ணி நார்மல் ஆயாச்சுன்னு சொன்னா நீங்க 1 வாரமோ 10 நாளமோ எத்தனை நாளோ அந்த நாளையில நீங்க வந்து நிறுத்திடலாம். அந்த மாதிரி செக் பண்றது ரொம்ப முக்கியம். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் சாப்பிடும் போது இரும்பு சத்து அதிகமா நம்ம உடல் வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நிச்சயமா நான் நிறைய பழ வகைகள் எல்லாம் சாப்பிட கொடுக்கலாம். அதே போல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த கீரை வகைகள் எல்லாம் சாப்பிட கொடுக்கறது நல்லது. பொதுவா அயன் டேப்லெட் சாப்பிடும் போது கீரை வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஆனா இங்க நம்முடைய ஃபெரசோன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது, பாதுகாப்பா இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி பொருட்கள்லாம் தாராளமா சாப்பிடலாம். அடுத்தது, நம்முடைய ஃபீலிங் கேப்சூலும் நாச்சியம் சொல்லக்கூடிய நம்முடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, கால்சியத்துக்கான நாச்சியம் ப்ராடக்ட் இருக்கு. அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எதனால, இந்த ஃபீலிங் கேப்சூல்லையே ஆல்ரெடி என்ன சேர்த்திருக்கு,
கால்சியம் சேர்த்திருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது அந்த கால்சியம் சேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இனி கால்சியம் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு அது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க ஃபீலிங் கேப்சூல் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கால்சியம் டேப்லெட்டை சாப்பிடலாம். அடுத்ததுதான் டோசேஜ் லெவல் என்ன? டோசேஜ் லெவல் ஆனது முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டியது, இது வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பின்பு மட்டுமே சாப்பிடணும். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் சாப்பிட்டால் போதுமானது. குழந்தைகள் 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தாராளமா இந்த ப்ராடக்டை சாப்பிடலாம். அடுத்தது என்னன்னா, அடல்ட்டா இருக்கக்கூடிய முதியவர்கள் லிக்விட் சாப்பிடுறதா இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் லிக்விட் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். 4 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருந்ததுன்னா லிக்விட் சாப்பிடுறது சிறந்தது. அவங்க 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடலாம். அதே போல லிக்விடா இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இதுக்கு என்ன வித்தியாசம்? கேப்சூலுக்கும் லிக்விடுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்களா? ஆனால் அந்த மாதிரி எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. கேப்சூல்ல கால்சியம் கண்டென்ட் ஆட் பண்ணிருக்குங்கிறது மட்டும்தான். அதனால ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் தான். அதாவது லிக்விடுன்னு சொல்லக்கூடியது வீட்டில் இருக்கும்போது அல்லது குழந்தைகளுக்கோ சாப்பிடக்கூடியது. சில குழந்தைகளுக்கு கேப்சூல் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அதனாலதான் கேப்சூல் வடிவில் இருக்கு. இன்னொன்னு, நம்ம பயணம் பண்ணும்போது சிந்தாமல் இருக்கிறதுக்காகவும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக தான் கேப்சூல் வடிவில் இருக்கு. அதனால பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு அற்புதமான ப்ராடக்டை பத்தி பார்த்தோம். எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஃபீலிங் கேப்சூல்ஸ் மற்றும் லிக்விடை பத்தி பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் ஆனது இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வு தரக்கூடிய ஒரு பொருளாகும். இது அனைத்து நபர்களுக்குமே நீங்க கொடுங்க. இதனுடைய அறிகுறிகள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அந்த டெஸ்ட் எடுத்த பிறகு இந்த ப்ராடக்ட் சாப்பிட சொல்லுங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டினுடைய ரிசல்ட் நாம பார்க்க முடியும். அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டியது முக்கியமாகும். இனி நம்முடைய ப்ராடக்ட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அப்படி என்ன மகத்துவம் நம்ம ப்ராடக்ட்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சில பேர் நம்மளிடம் கேட்பாங்க. அவங்களுக்கான சரியான பதில் நம்ம சொல்லியே ஆக வேண்டும். அந்த சிறப்புகள் எல்லாம் நம்ம முதல்ல தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அதுல முக்கியமான ஒண்ணு, நம்முடைய எல்லா ப்ராடக்ட்லயும் கேப்சூலுடைய ஷெல் இருக்கு இல்லையா, கேப்சூலுடைய கவர், அந்த கவர் ஆனது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. பாருங்கள், சாதாரணமா இருக்கக்கூடிய கேப்சூல் கவருக்கும் மைலப்சூல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல் இந்த கவருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இதனால சாதாரணமா இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல் எல்லாமே நிறைய பாக்குறோம் இல்லையா, அதெல்லாமே நான்வெஜ்ல தான் தயாரிக்குது. அதாவது மிருக கொழுப்பால தான் அது தயாரிக்குது. ஆனா நம்புங்கள், மைலப்சூல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேப்சூல் ஷெல்லுமே கேப்சூல் கவருமே 100% கோல்டன் வெஜ் கேப்சூல், 100% வெஜிடேரியனுங்க. இந்த வெஜ் கேப்சூல் ஆனது சாதாரண நான்வெஜ் கேப்சூலை விட 6 மடங்கு உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கு. இருந்தால் கூட, அப்படி ஒரு செலவு இருந்தால் கூட தனது விநியோகஸ்தர்களுக்கு, தன்னுடைய கஸ்டமர்ஸுக்கு, தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த பொருள் தான் போய் சேரணுங்கிறதுக்காக தான் மைலப்சூல் மார்க்கெட்டிங் நிறுவனம் இப்படி ஒரு வெஜ் கேப்சூல் ஷெல்ஸ் உருவாக்குவதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் இந்தியாவுல நிச்சயமாக இல்லை. அடுத்த முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய கேப்சூலுக்கும் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய கேப்சூல் ஷெல்லுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நான்வெஜ்ஜால தயாரிக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்லு திடீர்னு இந்த ஈரப்பதமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்ச நேரம் திறந்து வச்சாலே போதும், அது கட்டியாக மாறிவிடும், சாப்பிட முடியாது. ஆனா நம்முடைய கேப்சூல் ஷெல்ஸ் ஈரப்பத தன்மை அப்படிங்கிறது வெறும் 5% மட்டும்தான். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பாக்டீரியா தொற்று, பாக்டீரியா எல்லாம் அதுல இருக்குமா, பாக்டீரியாவில ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நான்வெஜ்ல நமக்கு உறுதியே சொல்ல முடியாது. ஆனா 100% வெஜ்
கேப்சூல் ஷெல்லான எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய கேப்சூல் ஷெல்லுல பாக்டீரியா பாதிப்பே வராது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சூடு தாங்குற அளவுக்கு. இப்ப பார்த்தா சாதாரண கேப்சூல் ஷெல் எல்லாம் வந்து வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது, சூடான பகுதியில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கொஞ்சம் சூடுபட்டதுன்னா ஒரு 45 டிகிரிக்கு எல்லாம் மேல சூடுபட்டது அப்படின்னா அது கண்டிப்பா எல்லாமே மெல்ட்டா போய் சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்துடும். ஆனா நம்முடைய 100% வெஜ் கேப்சூல் வந்து 45 டிகிரிக்கு மேல கூட சூட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. அடுத்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆயுர்வேத ப்ராடக்ட்ல பாருங்கள், நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய தி ஆயுர்வேதிக் பார்மாகோபியா ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத விதிப்படி தயாரிக்கக்கூடிய ஒரு இது சொல்லி இருக்கு கவர்மெண்ட். அந்த மாதிரி ஆயுர்வேத பார்மாகோபி ஆஃப் இந்தியாவில் சொல்லி இருக்கக்கூடிய படிதான் நம்முடைய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அதுல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்னென்ன மூலப்பொருட்கள், என்னென்ன மூலிகைகள் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கு, அது எந்த அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செடி இங்க பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செடியினுடைய ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு இடத்துலதான் இந்த மெடிசின் பவர் இருக்கும் இல்லையா. சில செடிக்கு வந்து வேர்ல பவர் இருக்கும், சில செடியில வந்து பூவுல தான் பவர் இருக்கும், சில செடியில வந்து கனியில தான் பவர் இருக்கும். உதாரணத்துக்கு நெல்லிக்காய் அப்படின்னு இருக்கோம். அந்த நெல்லிக்காயில வந்து நெல்லிக்காயில தான் பவர் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சில நிறைய இடங்கள்ல என்ன அதுல இந்த பொருட்கள்ல என்ன அதுல சேர்த்திருக்கோம் அப்படின்னு போடவே மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, மைலோஷியல் மார்க்கெட் நிறுவனம் எந்த செடியினுடைய எந்த பகுதி இங்க சேர்த்திருக்குன்னு ரொம்ப துல்லியமா கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நம்முடைய நிறுவனம். அதனாலதான் இந்த அளவுக்கு அங்கீகாரமும் இந்த அளவுக்கு ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் இப்படி தெளிவா எந்த செடியினுடைய எந்த பகுதி இதுல சேர்த்திருக்கு அப்படின்னு நம்பிக்கையா சொல்லக்கூடிய மற்ற நிறுவனங்கள் பார்க்க முடியாது. இப்படி ஒரு நிறுவனத்துக்கு காம்படிஷன் இந்தியாவில் இல்லை. அடுத்த முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், முதல்ல எல்லாம் நல்ல பொருட்களை கொடுப்பீர்கள், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு இந்த குவாலிட்டி எல்லாம் குறைஞ்சு அதுக்கப்புறம் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் தான் பொதுவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இங்க எப்படி என்று தெரியல அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கும். நீங்க சந்தேகமே பட வேண்டியது இல்லை. அதுக்காக முக்கியமான ஒரு வழி இங்க இருக்கிறது. இதனாலனா முதல்ல சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்டை என்ன செய்வோம்னா, முதல்ல மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்பும் போது ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஆயுர்வேத பொருட்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அந்த டெஸ்ட் பண்ணி அதோடைய ஃபார்முலா எல்லாம் பார்த்து இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பேட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த மேனுஃபேக்சரிடம் வெளியே வரும்போதும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் முதல்ல சயின்டிஸ்ட் கொடுத்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அதேபடி இருக்கானோ இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த பொருள் உங்க கைகளிலேயே வரும். அதுல ஏதாவது மாற்றங்கள் வந்தது என்றால் மைலோஷியல் மார்க்கெட் நிறுவனம் அந்த ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணும். அதனால நம்புங்கள், தரமான ப்ராடக்ட் தான் உங்க கையில நிச்சயமா வந்து சேருது. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீர்களானால், இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய ஃபீலிங் கேப்சூல் மற்றும் ஃபீலிங் லிக்விடினுடைய சிறப்பு என்னன்னா, அது ஒரு புது வகையான காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட். அதாவது நம்மளுடைய டிபி அனந்த நாராயணா அவர்களை பத்தி நம்ம பேசணும் இல்லையா. அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த ரத்த சோகைக்கு என்னென்ன மூலப்பொருட்கள், ரத்த சோகைக்கு எந்தெந்த மூலிகைகள் கொடுத்தா அது வந்து சரியாகும் அப்படிங்கிறது முக்கியமா அவருக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, அவருடைய ஆராய்ச்சி படி நிறைய புது வகை ஃபெராசோன் போல அந்த மாதிரியான அவருடைய ஆராய்ச்சி படி நிறைய மூலப்பொருட்கள் இதுல சேர்த்திருக்கிறதுனால இப்படி ஒரு காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்னைக்கு இந்தியாவுல இல்லவே இல்லை. இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அதனால இந்தியாவுல இப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் நிச்சயமா இல்லாததுனால நமக்கு ஒரு காம்படிட்டரே கிடையாது. அதனால இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்டை கொடுத்தா மைலோஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றியை கூறுவோம். இப்ப நம்ம என்னெல்லாம் ப்ராடக்டை பார்த்தோம்? 12 ப்ராடக்டை பார்த்தோம் இல்லையா? 13 ப்ராடக்டை பார்த்தோம். என்னெல்லாம் ப்ராடக்ட் பார்த்தோம்? 95 பார்த்தோம், இம்யூனோ 3+, ஸ்பைருலினா கோல்ட், டைபா லைஃப், ஆயுஷ் வாஷ், 5 ஸ்ட்ரெஸ், டெய்லி டீடாக்ஸ், பிளட் பியூரிஃபையர், கவாஜுப்ராஸ், வெல்ஹார்ட், புரோட்டீன் பவுடர், யூரி ஃபிளாஷ், கேப்சூல் டேப்லெட் மற்றும் லிக்விட், ஃபீலிங் கேப்சூல் மற்றும்
லிக்விட். இத்தனை ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தோம். இனி வரக்கூடிய நாளையிலிருந்து தைஹெல், ஆன்டி அலர்ஜி, விமன் கம்பானியன், மெல்ட் ஃபேட் இப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட் வரக்கூடிய நாட்கள்லயே நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ப்ராடக்ட் அருமையாக ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இப்பதான் நமக்கு தெரிய வருகிறது இல்லையா, இவ்வளவு அருமையான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ உணர்ந்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நிறைய நபருக்கு கொண்டு போய் கொடுங்க. இந்த பொருட்களுடைய சிறப்பு நிறைய நபர்கள் அனுபவிக்கணும். அதனுடைய பலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் முக்கியமான எண்ணமாகும். அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க கொண்டு போய் நிறைய பேருக்கு கொடுக்கும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் கண்டிப்பாவே இருக்குங்க. அதுல என்ன இருக்கு பாருங்க, நிறைய விதமான கஸ்டமர்ஸ் இருக்கு இல்லையா, பல விதமான கஸ்டமர் வந்து ஊர்ல இருக்கு. அதுல யார போய் பார்க்கணும், யார பார்க்க கூடாதுங்கிறது கண்டிப்பா தெரியணுங்க. அந்த மாதிரி வாடிக்கையாளர்களை பார்க்கும்போது 3 விதமான வாடிக்கையாளர்களை நம்ம வந்து சந்திக்க முடியுங்க. என்ன எப்படி ஏ பி சின்னு வந்து அவங்கள வந்து பிரிச்சிருக்காங்க. ஏ அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கக்கூடியவங்க, எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய ஊருக்குள்ளே நிச்சயமா இருப்பாங்க. அவங்க வந்து ஏ கேட்டகரி. அடுத்தது பி கேட்டகரினா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன உடல் கோளாறுலாம் இருக்கும். அதனால மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் அவங்க வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டு படுக்கைக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து மாத்திரைகள் மருந்துகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வந்து பி கேட்டகரி. இன்னொரு சி கேட்டகரின்னு இருக்கு, கிரிட்டிக்கல் பேஷண்ட்னு சொல்லக்கூடிய சுத்தமா நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கக்கூடிய நபர்கள், சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள். இப்படி 3 விதமான நபர்களை வந்து நம்ம வந்து சந்திக்க முடியும். இதுல பாருங்க, யாருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்? நிச்சயமா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்ன சொல்லுது, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய ப்ராடக்ட் தான், ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது, யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களோ, அவங்களுடைய ஆரோக்கியம் நீண்ட நாள் அப்படியே இருக்கணும்னால் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் தேவை, நீங்க பயன்படுத்துங்கள்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது பி கேட்டகரி என்ன, உங்களுக்கு சின்ன சின்ன கோளாறுலாம் இருக்கு உடம்புக்குள்ள, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல அதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் இந்த பொருட்கள் நீங்க சாப்பிடலாம்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது சி கேட்டகரியை நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷன்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வேற கவர்மெண்ட் உதயத்திலையும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் தான் கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதனால முதல் முக்கியத்துவம் இந்த ஏ மற்றும் பி கே கொடுங்கள். அடுத்ததா இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் நிச்சயமா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களிடம் மட்டும்தான் கிடைக்கும். அவங்க கையிலிருந்து மட்டும்தான் வாங்கணும். ஆனா சில நபர்கள் தவறாக ஆன்லைன் மூலமா இந்த ப்ராடக்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கிறதாக நம்ம தகவல் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஆன்லைன்ல தேடும் போது சில தவறான நபர்கள் டூப்ளிகேட் ப்ராடக்ட், இந்த மாதிரியான எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ப்ராடக்ட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய அனுமதியே இல்லாமல் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யறது கவனத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருளுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் எந்த விதமான உத்தரவாதமும் தருவதில்லை. அந்த ப்ராடக்ட்டுக்கும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க கூறப்பட வேண்டிய உண்மை. அதனால வந்து ஆன்லைன் மூலமா இந்த ப்ராடக்ட்டை யாரும் வாங்கிவிட வேணாம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரியறதுக்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீர்களானால் இந்த ப்ராடக்டை பத்தி, இந்த எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பத்தி மேலும் விவரங்கள், உங்க ஊர்ல எங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியா ஷாப்பினுடைய ஸ்டோர் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் உங்களை வந்து தை ஹெல்த்னு சொல்லக்கூடிய தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்கக்கூடிய தை ஹெல்த் அப்படிங்கிற ப்ராடக்டை பத்தி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now. Show your style.
lifestyle. Live your dream, tension free. Fly high with my lifestyle.